Welcome back to Bits and Pieces. இந்த வீடியோவில் ஃபுட் வெப் ப்ளஸ் டைப்ஸ் ஆஃப் பயோட்டிக் இன்ட்ராக்ஷன்ஸ் இன் ஃபுட் வெப் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபுட் வெப்ன்றதை நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே கொஞ்சம் பார்த்தோம். ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷன், அதுக்கப்புறம் லெசனுக்குள்ளே போகலாம். பல ஃபுட் செயின்ஸ் எல்லாம் இன்க்ளிங் பண்ணுறது தான் ஃபுட் வெப்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். பிகாஸ் ஒரு பேர்டை ஸ்னேக் சாப்பிடு, ஸ்னேக்கு ஃப்ராகையும் சாப்பிடலாம், பேர்டையும் சாப்பிடலாம். ஸ்னேக் இஸ் கன்சியூம்டு பை ஈகிள். ஸோ இதில் எந்த ஒரு ஃபுட் செயினில் பாதிப்பு வந்தாலும் இது வந்துச்சுன்னா இதுக்கான ஃபுட்டு கண்டிப்பாக இங்கே டேமேஜ் இருக்குது. இப்போது ஃப்ராகு ஸ்னேக்குக்கு ஃப்ராகும் ஒரு ஃபுட்டு, பேர்டும் ஒரு ஃபுட்டு. இப்போது அந்த ஸ்னேக் ஃப்ராகை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா இப்போ ஃப்ராக் கண்டிப்பாக மொத்தமாக அது எக்ஸ்டிங்க்ட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸ்னேக்கோடைய சர்வைவல் நெக்ஸ்ட்டு எக்ஸ்டிங்க்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. ஸோ எந்தெந்த ஆர்கனிசம்க்கு ஒரு மோர் தேன் ஒன் ஃபுட் ஆல்டர்னேட்டிவ் இருக்கோ ஸோ அதோட சர்வைவல் சான்சஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஃபுட் வெப்பில் ஏதாவது ஒரு லிங்க்கில் பிரச்சனை இருந்தாலும் ஆல்டர்னேட்டிவாக நிறைய லிங்க்ஸில் அப்படி அஃபெக்ட் ஆகும். பிகாஸ் இப்போ ஃப்ராக் இல்லைன்னா இப்போ ஸ்னேக்ஸு, ஈகிள், இப்போ வேறு ஏதாவது ஒரு ஆர்கனிசம் வச்சுக்கோங்க, பேர்டை சாப்பிட்ற ஒரு ஆர்கனிசம், எல்லாருமே ஒரே ஃபுட்டையே தான் நோக்கி வருவாங்க. ஸோ அங்கேயே காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆகும். அந்த இடத்துலையே நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். ஸோ ஒரு எக்கோசிஸ்டமில் பேலன்ஸ் இருக்குன்னா ஃபுட் வெப் ஷுட் பி மெயின்டைன் அட் ஈக்குவலிபிரியம். ஓகே, இப்போது ஃபுட் வெப் அது எப்படி அதுக்குள்ளே இன்ட்ராக்ஷன்ஸ் நடக்குது, வாட் இஸ் ஹெல்பிங் அப்படிங்கிறது தான் இந்த பயோட்டிக் இன்ட்ராக்ஷன்ஸ். பயோட்டிக்ன்றதை நம்ம பார்த்தோம், பயோட்டிக் டிஃப்ரென்ஸ். பயோட்டிக்னா லிவிங் திங்ஸ்குள்ள இன்ட்ராக்ஷன்ஸ். இதையே நெகட்டிவ், பாசிட்டிவ், நியூட்ரல் சொல்லி பிரிக்கலாம். ஸோ என்னங்கிறத பார்க்கலாம். நெகட்டிவ் இன்ட்ராக்ஷன்ஸ்னால் ஏதாச்சும் ஒரு விதத்தில் ஒரு ஸ்பீஷஸ்க்கு ஒன்று ஹார்ம் இல்லை ஏதாவது நெகட்டிவாக நடக்கும், இன்னொரு ஸ்பீஷஸ்க்கு அஃபெக்ட் ஆகலாம், இல்லை பாசிட்டிவ் ஆகலாம், இல்லை எந்த எஃபெக்ட்டுமே இல்லாமல் இருக்கலாம். இப்போ அமென்சலிசம் எடுத்திங்கன்னா ரெண்டு ஸ்பீஷஸ் இருக்குது. ஒன்றுக்கு அஃபெக்ட் ஆகுது, ஒன்றுத்துக்கான எந்த அஃபெக்ட்டுமே இல்லை. எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. லார்ஜ் ட்ரீ, ஒரு பெரிய ட்ரீ வளருது, பக்கத்துலேயே சின்ன ட்ரீ இருக்குது. ஸோ அந்த பெரிய ட்ரீ பெருசாக வளர்ந்தோடனே இந்த சின்ன ட்ரீக்கு சன்லைட்டே வர விடலை, ரொம்ப ஷேட் ஜாஸ்தி கொடுக்குது. ஸோ ஸ்மால் பிளான்ட்டுக்கு அந்த சன்லைட் தேவையான நியூட்ரியன்ஸ் எல்லாம் வராமல் இருக்கா. ஸோ அது ஸ்மால் பிளான்ட்டு ஸ்மாலாகவே இருக்குது, அதனால் க்ரோ பண்ண முடியல. இப்போது ஸ்மால் பிளான்ட்டுக்கு இது ஹார்ம், பட் இந்த லார்ஜ் ட்ரீக்கு என்ன எஃபெக்ட், அதில் எந்த பெனிஃபிட்டும் இல்லை, எந்த ஹார்மும் இல்லை. ஸோ ஒரு ஸ்பீஷீஸ்க்கு நெகட்டிவ், ஒரு ஸ்பீஷீஸ்க்கு எந்த எஃபெக்ட்டுமே இல்லை. இது அமென்சலிசம். ப்ரிடேஷன் பாரசிட்டிசம் ரொம்ப மைனர் டிஃப்ரென்ஸ் தான். ரெண்டுத்துக்கும் ஒரு ஸ்பீஷீஸ் பெனிஃபிட் ஆகும், ஒரு ஸ்பீஷீஸ் கண்டிப்பாக ஹார்ம்ஃபுல்லாக இருக்கும். ப்ரிடேஷன்னா என்னது, அது தன் உணவுக்காக வேட்டையாடுறது, ப்ரிடேட்டர். இப்போ ஹியூமன்ஸ் ஆல்சோ ப்ரிடேட்டர். அதே மாதிரி தான் லெப்பர்ட்ஸ் அண்ட் சீட்டாஸ். இப்போது அதுக்கு பசிக்கும் போது அதுக்கான உணவை அதை ப்ரிடேட் பண்ணுது. ஸோ ஹண்டிங் பண்ணுது. இது ஹண்டிங் பண்ணலன்னா என்ன ஆகும், ஸோ நிறைய ஒரு பாப்புலேஷன் டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகிடும், எக்கோசிஸ்டமில் ரொம்ப மிஸ்பேலன்ஸ் நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த காம்படிஷன்றதை கம்மி பண்ணுறது தான் இந்த ப்ரிடேட்டரி ஸ்பீஷஸோட ஒர்க்கே. ஸோ ஒரு ஸ்பீஷீஸ் பெனிஃபிட் ஆகுது. ஸோ இப்போ லெப்பர்ட் சீட்டாஸ்க்கு சாப்பாடு கிடைக்குது, ஸோ பெனிஃபிட் ஆகுது. இன்னொன்று அது உயிரே போகுது, ஸோ இன்னொரு ஸ்பீஷீஸ் கெட்டிங் அஃபெக்டட். ஸோ இது பண்ணுறதுனால தான் காம்படிஷன். மற்ற அந்த இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்னேக்கு ரேட்னு வச்சுக்கோங்க. ஸ்னேக் ரேட்டை சாப்பிடவே இல்லை அப்படின்னா ரேட்டோடைய காம்படிஷன் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும், அதோடைய பாப்புலேஷன் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும். ஸோ அந்த காம்படிஷன்றதை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணலாம். ரேட்டை டிபெண்ட் பண்ணியிருக்க மற்ற ஆர்கனிசம் அதுக்கு ஜாஸ்தி ஃபுட்டு வளர ஆரம்பிக்கும். ஸோ அதோட பாப்புலேஷன் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த ஒரு ஈக்குவலிபிரியம் கொண்டு வரதுக்கு தான் இந்த ப்ரிடேட்டரி ஸ்பீஷீஸோடைய மெயின் ரோல். பாரசிட்டிசம், ஸ்பீஷீஸ் 1, ஸ்பீஷீஸ் 2 எப்படி இருக்குன்னா, இதுவும் ஒரு ஸ்பீஷீஸ் பெனிஃபிட் ஆகும், இன்னொரு ஸ்பீஷீஸ் கண்டிப்பாக நெகட்டிவ். எப்படின்னா இப்போது பேரசைட்டுக்கு தேவையான நரிஷ்மெண்ட்டு, அப்புறம் தங்குறதுக்கான இடம், ஒரு ஹோஸ்ட்டு, இப்போ டேப் வார்மு, வைரஸ், ஃபங்கை, இப்போ எல்லாம் அது ஃபங்கை ஒரு பிளான்ட்டை அஃபெக்ட் பண்ணுதுன்னா அதுக்கான நியூட்ரியன்ஸ் அந்த பிளான்ட்லேருந்து கிடைக்குதா, அண்டு அந்த பிளான்ட்டில் அது இட் கேன் ஆல்சோ டேக் இட்ஸ் ஷெல்டர்.
ஸோ பிளான்ட்டுக்கு என்னது, பிளான்ட்டு கடைசியில் அது அஃபெக்ட் ஆகிறது தான் மிச்சமே தவிர்த்து அதுக்கு எந்த பெனிஃபிட்டும் இல்லை, எந்த அது நியூட்ரலாகவும் கிடையாது. ஸோ பிளான்ட் இஸ் கெட்டிங் அஃபெக்டட், வைரஸ் இஸ் ஃபங்கை இஸ் கெட்டிங் பெனிஃபிட்டட். ஸோ இதான் பேரசிட்டிசம். இந்த லைஸு அப்புறம் இந்த வுட்லூஸ் நம்ம மேலே பார்த்துருக்கோம், ப்ளஸ் மலேரியல் பேரசைட், இதெல்லாம் பேரசிட்டிசம். காம்படிஷன் 2 ஸ்பீஷஸ்க்கு நடுவில் காம்படிஷன் இருந்துச்சுன்னா ரெண்டுமே அஃபெக்ட் ஆகும். பிகாஸ் ஒன்றுத்துக்கான ஃபுட்டு ஒன்றுக்கு கிடைக்கும், ஒன்று கிடைக்காம போகும். ஸோ ஒரு ஸ்பீஷிஸ் கிடச்சா அது இன்னொன்றுக்கு அஃபெக்ட் ஆகும். ஸோ இன்னொன்றுக்கு வேறு ஒன்று கிடச்சா ஸ்பீஷிஸ் ஒன்றுக்கு கிடைக்க வேண்டியது கம்மியாகும். இதான் ரெண்டுத்துக்குமே அதை அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா அந்த ரெண்டுமே அது ஒரே பொருளுக்கு அது காம்பீட் பண்ணும்போது சப்ளை ரொம்ப ஷார்ட் ஆகிடும். ஸோ அதனால் 2 ஸ்பீஷஸுமே அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லுது. இப்போ பேர்ட்ஸ்லாம் நெஸ்டிங்க்கு பார்க்கும்போது ஒரு பேர்டு கிடச்சா இன்னொரு பேர்டுக்கு கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்புக்கு ஜாஸ்தி. அண்டு பிளான்ட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த சன்லைட்டுக்காக இதுவாகிறதுக்கு மேலேயே பார்த்தோம் நம்ம. ஸோ அது ஒரு காம்படிஷன், நியூட்ரியன்ஸ் அவைலபிலிட்டி. ஸோ இது நெகட்டிவ் இன்ட்ராக்ஷன்ஸ். பாசிட்டிவ் இன்ட்ராக்ஷன்ஸ், கமென்சலிசம். அதாவது பாசிட்டிவ் இன்ட்ராக்ஷன்ஸ்னால் ஒன்று பெனிஃபிட் ஆகலாம், இல்லை ரெண்டுமே பெனிஃபிட் ஆகலாம், இல்லை ஒன்று பெனிஃபிட் ஆகி இன்னொன்றுத்துக்கு எந்த எஃபெக்டும் இல்லாமல் இருக்கலாம். அதாவது நெகட்டிவ்ன்ற இது இங்கே வரவே கூடாது. பாசிட்டிவ், சம்திங் பாசிட்டிவ், அட்லீஸ்ட் ஒரு ஸ்பீஷஸ் ஆச்சும் பாசிட்டிவாக இருக்கணும். கமென்சலிசம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பீஷஸ் பாசிட்டிவ், இன்னொரு ஸ்பீஷஸ்க்கு எந்த எஃபெக்ட்டுமே இல்லை. இப்போ வந்து இந்த சக்கர் ஃபிஷ் அது எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸாம்பிளாக, அது என்ன பண்ணுன்னா ஷார்க்கு மேலே அட்டாச் ஆகிக்கும். ஸோ அதனால் வேகமாக, இப்போ ஷார்க் வந்து ரொம்ப ஸ்பீடாக போகுமா, ஸோ ஷார்க் மேலே உட்காந்துக்கிறதுனால அதுவும் ஒரு ஃப்ரீ ரைடு அது கிடைக்குது. ஷார்க் சாப்பிட்டு மீதி வச்ச ஃபுட்டை இது சாப்பிடும். ஸோ இதுக்கு ஒரு பெனிஃபிட் நடக்குது. இப்போ ஷார்க்கு சக்கர் ஃபிஷ்னால் ஷார்க் ஏதாச்சும் பெனிஃபிட் கேட்டால் கிடையாது. ஜஸ்ட்டு சக்கர் ஃபிஷ் அது மேலேயே அட்டாச் ஆகிக்கிறதுனால அதனால் ஷார்க் வந்து நல்லா யூஸ் பண்ணிக்க முடியுது. இது கமென்சலிசம். மியூச்சுவலிசம்ங்கிறது 2 ஸ்பீஷஸுமே பெனிஃபிட் ஆகிறது. அதாவது கிவ் அண்ட் டேக் பாலிசி மாதிரி. இந்த கோரல்ஸ் அதெல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கோரல்ஸ்க்கு வந்து இந்த ஜூசாந்தலையோட சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஜூசாந்தலைக்கு கோரல்ஸ் வந்து ஷெல்டர் கொடுக்கும். ஜூசாந்தலை இந்த மேலே இருந்து இந்த நியூட்ரியன்ஸை, இந்த சன்லைட் எனர்ஜி, இது எல்லாம் இந்த ஆல்கே கோரல்ஸ் ப்ரொவைட் பண்ணும். ஸோ கோரல்ஸ்க்கான நியூட்ரியன்ஸ் கொடுக்கும், ஜூசாந்தலைக்கான ஷெல்டர் கோரல் கொடுக்கறது. ரெண்டுத்துக்குமே ஃபேவரபுளாக இருக்கிறது. ஸோ இது எப்படின்னா, இது ஒன்று இல்லைன்னா இன்னொன்றுக்கான சர்வைவலே இருக்காது, அது மாதிரி தான். ஸோ மியூச்சுவலிசம் இட் இஸ் த ப்ராமினென்ட் பாசிட்டிவ் இன்ட்ராக்ஷன்ஸு. நெக்ஸ்ட்டு நியூட்ரல் இன்ட்ராக்ஷன் பார்த்திங்கன்னா நியூட்ரலிசம். 2 ஸ்பீஷஸுமே இருக்குது, அதுக்கு எந்த எஃபெக்டும் இல்லை ஒன்றுத்துக்கு ஒன்று இருக்கிறதுனால. ஸோ அது எதுவும் அஃபெக்டும் பண்ணாது, பெனிஃபிட்டும் பண்ணிக்காது. இப்போ கேக்டஸு, தரந்துலாஸ் ரெண்டுமே ஒரு டெசர்ட் பிளான்ட்ஸு, ரெண்டுமே டெசர்ட்டில் தான் இருக்குது. இது ரெண்டுத்துக்கான எந்த ஒரு இன்ட்ராக்ஷன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஹார்மும் இருக்காது, பாசிட்டிவாக இருக்காது. ஸோ நியூட்ரலாக போயிடும். இது நியூட்ரல் இன்ட்ராக்ஷன்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். இந்த வீடியோக்குள்ளே உங்களுக்கான கமெண்ட் ஏதாச்சும் போகணுன்னா ப்ளீஸ் ஃபீட்பேக் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. உங்களுக்கான அசைன்மெண்ட் இந்த வீடியோக்கு என்னென்னா, இப்போது மலேரியல் பேரசைட் இருக்கு இல்லையா, லைக் மஸ்கிட்டோ, ஃபீமேல் மஸ்கிட்டோ, அது இப்போது இதுதான் வந்து ஹியூமன்ஸை பைட் பண்ணுற மஸ்கிட்டோ, ஃபீமேல் மஸ்கிட்டோ, ஓகேவா. இது வந்து இட் இஸ் நாட் கன்சிடர்ட் ஆஸ் அ பேரசைட். அதாவது பேரசிட்டிசம்க்கு நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுக்குள்ளே அது வராது. ஏன் அது அப்படி, வை இட் இஸ் நாட் கன்சிடர்ட் ஆஸ் அ பேரசைட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கான ரீசன் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.